கத்தியெல்லாம் காட்டுற? என்ன பயமுறுத்துறியா? இல்ல மேடம், இது நெயில் ஃபைலர் மேம். நெயில் கட் பண்ணும். கை காட்டுங்கம்மா. பண்ணு. மதி, என்ன மதி இது? என்ன நடக்குதுங்க? எல்லாரும் சேர்ந்து வேணும்னு பண்றாங்களா? எனக்கு ஓவரா சீன் போடுறீங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? அத்தை பேசாத மதி. என்ன பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இப்படி பண்ணணும்? என்னம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப எது கை நீட்டி அடிச்சீங்க? நாங்க என்ன உங்களுக்கு அடிமையா? என்ன ஓவரா பேசுற? இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன வேணா பண்ணட்டும், அது கை நீட்டுவீங்களா? இப்ப நீங்க கூட தான் தப்பு பண்ணிருக்கீங்க. நான் கை நீட்டுட்டுமா? ஐயோ பிரியா, ப்ளீஸ் சாரி. எனக்காக இங்க பாருங்கக்கா, நீங்க முதலாளி, நாங்க தொழிலாளி. நீங்க குடுக்கற சம்பளம் எங்க வேலைக்கு மட்டும்தான், அவமானப்படுத்த இல்ல. ஓஹோ, அப்ப காசு கொடுத்தா அவமானப்படுத்தலாமா? எவ்வளவு வேணும்? அத்தை என்னத்த நீங்க? பின்ன டிப்ஸ் வாங்குறவளுக்கு திமிர பாரு. என்னது டிப்ஸ் வாங்குறோமா? இப்ப நீங்க அடிச்ச பொண்ணு கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளுங்க. இல்லன்னா வீட்டுக்கு போக முடியாது நீங்க. என்ன மதி, என்ன இதெல்லாம்? எல்லாம் முன்னேற்பாடா? அத்தை அக்கா, இவங்கள சாரி சொல்லாம போக விட்டீங்க. நாளையில இருந்து யாருமே வேலைக்கு வர மாட்டோம். ஐயோ சாரி சொல்லுங்கம்மா. சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. சாரி சொல்லிடுங்க. சொல்லிடுங்க அத்தை. என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல? ரொம்ப சந்தோஷம். சாரி. ஐயோ அத்தை. சாரி கோகிலா. பரவாயில்லக்கா. போ. யோசிக்க வேணா, நடச்சு போன் போடு. என்ன குட்டி பாக்குற? போன் போடு. அம்மா, இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? நீ சொல்ற மாதிரி அவன் நல்லவனா இருந்திருந்தா இது அரை மணி நேரத்துல அவன் போன் பண்ணி இருந்திருக்கணும்ல. யாரையும் எதுக்கும் எடுத்த உடனே நம்பிடாதீங்கப்பா. எல்லாரையும் நம்பிதான் இன்னைக்கு எப்படி இருக்க. நீங்களும் அப்படி இருந்துடாதீங்க. போடு, போன போடு. போடு. சூர்யா, வந்துட்டாங்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தோம், நீங்க எடுக்கலன்னதும் நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். சாரி, பைக்ல ரொம்ப சத்தம் கேட்கல, அதான் கவனிக்காம விட்டேன். வணக்கம்மா. 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 என் பேரு ஜீவா. உங்க பொண்ணு ரொம்ப பாவமா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. சூர்யா வந்த பையன் ரொம்ப மிரட்டி இருக்கான், அதான் உங்க பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கு. நீங்க தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவனை பிடிச்சாச்சு, இனிமே உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. என்னம்மா நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் உங்க பையன் மாதிரி தான். நீங்க போன் எடுக்கலன்னா உடனே நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன் தம்பி. சந்தேகப்படணும், கேள்வி கேட்கணும்,
இது ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயம் தானே? சூர்யா, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. என் பொண்ணு பெரிய இக்கட்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அம்மா அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நான் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஜீவா சார், யார் அவன்? அவனை எப்படி பிடிச்சிங்க? உங்ககிட்ட கவர் கொடுத்ததுக்கு அப்புறமா பீச்ல இருக்க தோழர்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. நீங்க போய் கவரை வச்சுட்டு திரும்ப வந்தீங்களா? அதுக்கப்புறம் அவன் பணத்தை எடுக்க உடனே வரல. நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜீவாவும் வந்து சேர்ந்துட்டான். அப்பதான் சொல்லுங்க தோழரே. அவன் வந்துட்டானா? இல்ல, நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வந்ததை நாங்க பார்த்துட்டோம். நீங்க அப்படியே இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். நம்ம ஆட்கள்லாம் சுத்தி தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க, தூக்கிடலாம். நன்றி தோழரே. யாரும் உன்னை பார்க்கலல்ல? என்ன யாரும் பார்க்கல. ஆனா வண்டி எடுங்க. என்னண்ணா நோண்டிட்டு இருக்க? சீக்கிரம். பசங்க
என்ன விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன விட்டுருங்க. ஏன்பா அடிக்கிறீங்க? விடுப்பா விடுப்பா. அப்பா இப்ப நீங்க ஏமாத்தி பணமா பறிக்கல. இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா அவ்வளவுதான். அடிச்சது கொல்லுங்கப்பா. ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்க கூட பொம்பளைங்க தனியா போக முடிய மாட்டேங்குது. நல்லா சாத்துங்க. விடாதீங்க, என்ன பிரச்சனை? விடுங்க. நான் உங்க ஏரியா ஸ்டேஷன்ல இன்னும் 3 மாசம் இருந்திருந்தேன், உன்னை நிரந்தரமா உள்ள வச்சிருப்பேன். நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். நீ இன்னும் 2 மாசம் அங்க இருந்தா உன் யூனிஃபார்ம் பெர்மனண்டா கழட்ட வச்சிருப்பேன். நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. ஏய், சும்மா கத்தாம போங்க சார். சார், தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு எங்ககிட்ட ஏன் சத்தம் போடுறீங்க? டேய், ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத. உங்களை பிடிச்சு உள்ள போட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். சார், நான் இந்த குப்பத்துல இருக்கிற பையன், எங்க அப்பா தான் குப்பத்து தலைவர். சார், இந்த பையன் ஒரு பொண்ணை ஏமாத்தி பணம் பறிச்சான். 1 மணி நேரமா எல்லாரும் சேர்ந்து தான் இவனை பிடிச்சோம். நீங்க இவனை கூட்டு போங்க, எங்க அப்பா இன்னும் 1 மணி நேரத்துல வந்து உங்களை பாப்பாரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் கிளம்புங்க. கான்ஸ்டபிள் சார், இவனை வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். ஓ, வாயா. உள்ள போய். சார், இவன் கூட ஒரு பொண்ணு சேர்ந்து தான் பண்ணியிருக்கா. கூட்டுன்னு போங்க. எங்கயா இருக்கா? ஆட்டோல இருக்கா பாருங்க. ஏமா, போய் வண்டியில ஏறு. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. உள்ள இருக்க பாருங்க. யோ கான்ஸ்டபிள் சார், இந்த பொண்ணை வண்டியில ஏத்தியா? ஓகே சார். ஏமா, இறங்குமா. இறங்க. இறங்குன்னு சொல்றேன்ல. தோழரே, சீக்கிரமா இறங்குன்னு சொல்றேன்ல. ஏறுமா. உள்ள போ. போன கொடுங்க முதல்ல. படம்லாம் பிடிக்க கூடாது. ஏன் ஏன்? அதான் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நாங்க பார்த்து பண்ணி கிளம்புங்க. நாங்க அந்த பொண்ணை போட்டோ எடுத்தது எல்லார்கிட்டயும் காட்டி கொடுக்க இல்ல. ஒரு பொண்ணை உங்களை நம்ம ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம்ல, பத்திரமா திரும்பி வரவேனா? அதான் அத்தாச்சிக்கு இருக்கட்டுமேனு. என்னைக்காவது ஒரு நாள் என் கையால என்கவுண்டர் உனக்கு காத்துட்டு இருக்கு, பாத்துக்க. அது வரைக்கும் நீங்க டியூட்டில இருக்க மாட்டீங்க. உங்களை வேலையை விட்டு தூக்கி காட்டுறேன் பாருங்க. வாங்க தோழரே. அண்ணா, அவங்களை எங்க ஏத்துனீங்க? நான் வலசர வாகத்துல அந்த வேலை வரும்போது அவங்கள ஏத்திட்டு வந்தேன். அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. சரி, நீங்க போங்க. சரி. ரொம்ப தாண்டா ஓவரா போற. கூடி சீக்கிரம் கதையை முடிக்கிறேன். என்னப்பா இது? அந்த போலீஸ்காரர் உன்னை ஏதாவது பண்ணிட போறாருப்பா. அதெல்லாம் ஒண்ணாகாதம்மா, நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு உதவி பண்ண போய் அது உனக்கு சிக்கலா முடிஞ்சு போச்சுப்பா. மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவரால என்ன எதுவும் பண்ண முடியாது. என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நேர்மையானவங்க. அந்த மாதிரி கெட்ட போலீஸே பயப்படாம இருக்கும்போது தப்பு செய்யாத நாமே ஏன் பயப்படணும்? கொஞ்சம் இருங்கப்பா, இது வந்துடுறேன். சூர்யா, அம்மா ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். சரிங்க சார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா யோசிக்காம கூப்பிடுங்க. உடனே நாங்க வந்து நிப்போம். சரிங்க சார். இந்தாங்கப்பா, மோர் சாப்பிடுங்க. இங்க கொடுங்கப்பா. அம்மா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க தம்பி. தப்பு பண்ணவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை இப்படியே விட்டா நாளைக்கு சூர்யா மாதிரி வேற ஒரு பொண்ணு கிட்ட இதே மாதிரி பணம் பறிக்கலான்னு கிளம்பிடுவாங்க.
அவங்க மேல கேஸ் போட்டு அவங்கள பிடிச்சி ஜெயில போடணும். சூர்யாக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி என்ன வேணாலும் பண்ணுங்க. சூர்யாவுக்கு பிரச்சனை வர நாங்க எப்படிமா விடுவோம்? அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரியே பண்ணுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாதுமா. ஏன்னா இதுல ஒரு பொண்ணு அவங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருக்கா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, யாரோ ஒருத்தைய அந்த பையன் கூட்டு சேர்த்திருக்கான். பொண்ணுங்க கூட இப்படி எல்லாம் செய்வாங்க? அவங்க என்னமா பண்ணுவாங்க? அவங்க வறுமைய இந்த மாதிரி ஆளுங்க தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னமோப்பா, எல்லாம் அந்த பணம் படுத்துற பாடு. ஜீவா சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சூர்யா. இல்ல, இப்போ கைது பண்ண அந்த ஆளை எங்க வச்சிருப்பாங்க? ஏன் கேக்குறீங்க? என்ன அந்த பாடுபடுத்தினவன ஒரு தடவையாவது நேர்ல பார்த்து ஏன்னா என்ன இப்படி அலக்கழிச்சா அப்படின்னு அவனுக்கு என்ன துரோகம் பண்ணன்னு கேட்கணும். சும்மா இருக்குட்டி, அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? இதுக்கப்புறமா அவனை போய் பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மேற்கொண்டு பிரச்சனை பெருசாக்காத. அம்மா, நீங்க பயப்படுறது நியாயம்தான். அதே சமயம் அவன் யாருன்னு சூர்யா தெரிஞ்சுக்கிறதுலயும் அர்த்தம் இருக்குல்ல. இல்லப்பா, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுட்டா எல்லாருக்குமே நல்லது. அவனை போய் பார்த்து அது தேவையில்லாம பிரச்சனையா மாறி எதுக்கு? கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அவனை அங்க போய் பார்க்க வேணாம், இங்க இருந்தே பார்க்கலாம். தோழரே, இவங்க எப்படி இதுல? இவங்களை உங்களுக்கு தெரியுமா? இது பிந்து அக்கா. பிந்து? என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு அந்த பையனை சேர்ந்துதான் உங்ககிட்ட பணம் பறிக்க திட்ட மாட்டாங்க. இவன் கூட ஒரு பொண்ணும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கா. கூட்டுன்னு போங்க. எங்க இருக்கா? ஆட்டோல இருக்கா பாருங்க. ஏமா போய் வண்டியில ஏறு. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, உள்ள இருக்க பாருங்க. யோ கான்ஸ்டபிள் சார், இந்த பொண்ணை வண்டியில ஏத்தியா? ஓகே சார். ஏமா இறங்குமா, இறங்க இறங்குன்னு சொல்றேன்ல. இறங்குன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? உங்க சொந்தக்காரங்களா? ஐயோ அம்மா, எப்படிமா இவங்களுக்கு இப்படி மனசு வந்தது? இதுக்கு தான் திட்டம் போட்டு என் கூட பழகினாங்களம்மா. நான் இவங்களை எவ்வளவு நம்பினேன், எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. இவங்களை போய் மதிய விட ஒரு படி மேல நினைச்சினேம்மா. பணம் தான் வேணும்னா என்கிட்ட என்ன உன்கிட்ட கேட்டிருந்தாலும் நீ கொடுத்துருப்பல்லம்மா. இதுக்கு போய் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணணுமாம்மா? ஒவ்வொரு தடவையும் லெட்டர் போன் வரப்ப என் கூடவே நின்னுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படிமா நடிக்க முடிஞ்சது? ஒவ்வொரு நாளும் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்கல்ல, அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை துரோகி. ஒவ்வொரு ராத்திரியும் தூங்கும் போது நான் எப்படி அழுதுருக்கேன் தெரியுமாமா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியமா சொல்றேமா, இவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராதுமா. சூர்யா, என் வயிற்றுல பொறுக்கலனாலும் அவளையும் என் பொண்ணு மாதிரி தான் பண்ண நினைச்சேன். எங்க வீட்டுல தங்கி இருந்தா திட்டம் போட்டு என் குடும்பத்தை நாசம் பண்ண வந்திருக்கான்னு தெரியாமலே அவளை எங்க வீட்டுல ஒருத்திய நடத்தணும். நான் போட்ட சோத்துல வேணா குறை இருந்திருக்கலாம்ப்பா. காட்டின பாசத்துல கொஞ்சம் கூட குறை வைக்கலப்பா.
தப்பு செய்யணும்னு நினைச்சு வந்திருந்தா கூட என் பொண்ணு அவ மேல வச்சிருந்த பாசத்தை பார்த்தாவது அவ மனசு மாறி இருக்கணும். நல்ல வேளை ஆண்டவன் என் பொண்ணு பெரிய சிக்கல்ல மாட்டி விடாம காப்பாத்திட்டான். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. நம்மன ஒருத்தர் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்னா மனசால அத சாதாரணமா யாராலும் ஜீரணிக்க முடியாது. நடந்து முடிஞ்சதை நம்ம மாத்த முடியாது. அதை நினைச்சு வருத்தப்படுறதை விட உங்க பொண்ணு கெட்டவங்க கிட்ட இருந்து இனி ஏமாறாம இருக்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு மனசளவு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுங்க. நாங்க கிளம்புறோமா. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பா நாங்க வருவோம். கிளம்புறோமா. வர சூர்யா. வரமா வரேங்க. கண்ணை தொலைச்சுக்குமா, தொலைச்சுக்கோ. இது பாரு, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் இன்னையோட மறந்துரு. இத பத்தின சின்ன நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது. இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நட்ராஜ் கிட்ட அவனே புஜ்ஜி பாபு விஷயத்துல பெரிய டென்ஷன்ல இருக்காமா. நீ வேற சும்மா இருமா. இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். வா, முதல்ல முகத்தை கழுவு. வா, வாட.